Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் சாம்பார் சாதமும் லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதோட சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டை தட்டி இதோட சேர்த்துடலாம். இப்போ அது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயத்தையும் பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இது கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின பின்னாடி ஏற்கனவே நான் பொடியா அரைஞ்சு ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சாதம் போட்டு கலந்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சாதத்தோடு கலந்துடலாம். இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக உருளைக்கிழங்கு பொரியலும் சாம்பார் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.